Hi students, how are you? Grade 12 Chemistry, Chapter 5, Coordination Chemistry, Part 2. In this part, we are going to learn the definition of important terms pertaining to coordination compounds and types of complexes. Okay, let's see children. Part 1ல நம்ம வெர்னர்ஸோட பாஸ்லேட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வெர்னர்ஸ் தியரி பார்த்தோம். Now we are going to see the definition of important terms in the coordination compounds. First one is coordination entity. Entity means separate. அதாவது கோஆர்டினேஷன்ஸ் காம்ப்ளெக்ஸஸில் சில வேர்ட்ஸ் டேர்ம்ஸ் வந்து நம்ம ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வேர்ட்ஸோட மீனிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். First one, coordination entity is an ion or a neutral molecule composed of a central atom, usually a metal, or an array of the atoms or groups of atoms, that is ligand, that are attached to it. In the formula of coordination entity is enclosed with square bracket. என்ன அப்படின்னா இப்போ FeCN6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இதையும் அந்த சார்ஜும் கேரியாக இருக்கக்கூடிய ஒரு இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் என்டிட்டி. FeCN6 4- அல்லது FeCN6 அப்படின்னு நம்ம போடுறோம் இல்லையா, அல்லது NiCO4, இதுதான் வந்து கோஆர்டினேஷன் என்டிட்டி. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் அது கூட என்ன இருக்கும்னா லிகாண்டும் அட்டாச் ஆகிருக்கும். லிகாண்டுங்கிறது குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் அதோட என்ன கம்போஸ் ஆகிருக்கும் அப்படின்னா லிகாண்ட் வந்து கம்போஸ் ஆகிருக்கக்கூடிய எந்த என்டிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சென்ட்ரல் ஆட்டம் ஆர் அயான். சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆட்டம் ஆர் அயான் இஸ் that occupies the central position in the coordination entity and binds the atoms or groups of ligands. நடுவில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், அது கூட என்ன பைண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா லிகான்ஸ் வந்து பைண்ட் ஆகிருக்கும். என்ன பாண்டில் அப்படின்னா கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். கோவேலன்ட் பாண்ட்னா நமக்கு தெரியும் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் கால்டு கோவேலன்ட் பாண்ட். கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட்னா ஒரு ஆட்டம் மட்டுமே எலக்ட்ரான்ஸை வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன பண்ணுற பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொடுக்கும், இன்னொன்று வாங்கிக்கும். ஒரே டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆட்டமே பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான எத்தனை எலக்ட்ரான் தேவையோ அந்த 2 எலக்ட்ரானையும் கொடுக்கறதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து ஒரு ஏரோ மார்க் மூலமாக நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ லிகாண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மெட்டல் ஆட்டத்துக்கு எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணும். லிகாண்டே 2 எலக்ட்ரானையும் கொடுத்து பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு ஏரோ மார்க் மூலமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து கோஆர்டினேஷன் கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிகாண்ட். இன்னொன்று இந்த கோஆர்டினேஷன் கோவேலன்ட் பாண்டில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா லிகாண்டு கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அந்த எந்த எபிலிட்டி டு அக்செப்ட் த எலக்ட்ரான் பேஸ், ஸோ தட் இஸ் கால்டு லீவிஸ் ஆசிட். இங்கே என்ன சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா லிகாண்டு கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறனால ஸோ மெட்டல் இஸ் கால்டு அ லீவிஸ் ஆசிட். மெட்டல் இஸ் கால்டு அஸ் லீவிஸ் ஆசிட். ஓகே children, next one is ligand. So ligand is the atoms or groups of atoms bound to the central metal atom or ion. ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட இது டைரக்ட்லி அட்டாச் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், தட் இஸ் கால்டு லிகாண்ட். அந்த லிகாண்ட் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா தட் இஸ் கால்டு டோனர் ஆட்டம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா K4FeCN6. இதில் லிகாண்டுங்கிறது சிஎன் மைனஸ் அயனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிகாண்ட். இப்போ எஃப்இயோட என்ன அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா சிஎன் வந்து அட்டாச் ஆகிருக்கு. த லிகாண்ட் இஸ் சிஎன் மைனஸ் அயான், பட் த டோனர் ஆட்டம் இஸ் கார்பன். கார்பன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா டைரக்டாக மெட்டலோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் கால்டு சிஎன் அப்படிங்கிறது லிகாண்ட். சிஎனில் பர்டிகுலராக சொல்லணும்னா கார்பன் இஸ் டொனேட்டிங் த எலக்ட்ரான் டு த எஃப்இ. ஸோ தட் இஸ் கால்டு கார்பன் இஸ் கால்டு தன் டோனர் ஆட்டம். ஓகே, நெக்ஸ்ட் CONH3 6Cl3 கொடுத்துருக்காங்க. இதில் NH3 is the ligand, the molecular donor atom, but particularly the donor atom is nitrogen. Okay, next one coordination sphere. கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படிங்கிறது அந்த இதில் என்ன கண்டெயின் ஆகிருக்கும் அப்படின்னா the complex ion is containing the compound containing the central metal atom or ion and the ligand. லிகாண்டும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கனெக்ட் ஆகிருக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா
கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து மேலே என்ன இருக்கும் அப்படின்னா வித் த நெட் சார்ஜோடு இருக்கும். இப்போ நமக்கு நெட் சார்ஜோடு இருக்கக்கூடியது FeCN6 4- அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் சிஎன்கிறது லிகாண்ட், எஃப்ங்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வித் கனெக்ட் வித் த net charge. So that is called coordination sphere. Here K4 FeCN6ல வந்து என்ன சொல்கிறோம்னா containing the complex ion is FeCN6. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் 4- அப்படிங்கிறது தான் இந்த காம்ப்ளெக்ஸ் அயானை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து K+ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோங்க பாருங்கள். கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். K4 FeCN6 இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் அயான்ங்கிறது என்ன அப்படின்னா FeCN6 4- வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் அயான்னு சொல்கிறோம். ஆனால் வந்து இப்போ நம்ம வாட்டர் ப்ளஸ் சாலிபிள் பண்ணும்போது நான் முதலே சொல்லியிருக்கேன் பிரைமரி வேலன்சி வந்து அயனைசபிள் வேலன்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த இதுதான் வந்து என்ன ஆகும்னா சாலிபிளாக வந்து அந்த அயான்ஸ் வந்து சாலிபிள் ஆகும். ஸோ அப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் அந்த சாலிபிளாகிற ஒரு அயானை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கவுண்டர் அயான்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அது K4 அப்படிங்கிறது தான் இதில் வந்து என்ன ஆகும் K+ தான் வந்து நமக்கு வரும். ஸோ இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா கவுண்டர் அயான். இது வந்து காம்ப்ளெக்ஸ் அயான். FeCN6ங்கிறது ஸ்கொயர் ப்ராக்கெட்டோடு இருக்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ் அயான். K4 அப்படிங்கிறது தான் அந்த வந்து அயான்ஸ் வந்து சாலிபிள் ஆகும். ஸோ அதுதான் வந்து செப்பரேட் ஆகும். ஸோ தட் இஸ் கால்டு கவுண்டர் அயான். நெக்ஸ்ட் ஒன் கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான். Three-dimensional spatial arrangement of the ligand or atom or ion are directly attached to the central atom is known as the coordination polyhedron or polygon நம்ம சொல்கிறோம். அதாவது அதனோட ஜாமெண்ட்ரியே சொல்லக்கூடியது. இப்போ இதில் இருக்கக்கூடிய லிகாண்டு தான், அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் சென்ட்ரல் மெட்டரோட ஆட்டத்தோட எத்தனை லிகாண்ட் வந்து அட்டாச் ஆகிருக்கோ அதனோட அப்படி இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேஷனோட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜாமெண்ட்ரியை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். இப்போ CN6 அப்படிங்கும்போது ஆக்டோஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், இதனோட அதை தான் பாலிஹெட்ரன் நம்ம சொல்கிறோம். இப்போ NiCO4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் லிகாண்ட் இஸ் 4. ஸோ டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதனோட கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரா என்ன அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஜாமெண்ட்ரியை சொல்கிறதுக்கு பேர் தான் பாலிஹெட்ரான். நெக்ஸ்ட் ஒன் கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பருங்கிறது லிகாண்ட் டோனர் ஆட்டம், த நம்பர் ஆஃப் லிகாண்ட் டோனர் ஆட்டம்ஸ் பவுண்டட் டு த சென்ட்ரல் மெட்டல் அயான் இன் த காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் கால்டு கோஆர்டினேஷன் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் FeCN6 இருக்குன்னா 6 தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் பிட்வீன் த லிகாண்ட் அண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சிக்மா பாண்டுங்கிறது சிம்பிள் பாண்ட்ஸ் இல்லையா, ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அந்த கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்ன ஆகும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட எத்தனை லிகாண்ட்ஸ் வந்து சிம்பிள் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கோ, தட் இஸ் சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கோ, தட் இஸ் கால்டு கோஆர்டினேஷன் நம்பர். நமக்கு எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. K4 FeCN6ல் கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னா Fe2+ல் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 6 கோஆர்டினேஷன் 6 தான், CN6 வந்து இருக்கிறனால 6 தான் வந்து கோஆர்டினேஷன் நம்பர். நெக்ஸ்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா NiEN3Cl2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. NMS நமக்கு வந்து EN3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு 3 தானே வரணும், நமக்கு ஏன் 6 போட்டிருக்காங்க அப்படின்னா EN அப்படிங்கிறது ஒரு லிகாண்ட். இந்த லிகாண்டோட நேம் என்ன அப்படின்னா ஈத்தேன் 1,2 டயமீன். இதனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா புக்லேயே கொடுத்துருக்காங்க NH2 CH2 CH2 NH2. இதில் டோனர் ஆட்டம்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், 2 பக்கம் NH2 இருக்குல்ல, அந்த 2 NH2வில் இருக்கக்கூடிய 2 நைட்ரஜனுமே என்னவா பிஹேவ் பண்ணுது அப்படின்னா டோனர் ஆட்டம்ஸாக இருக்குது. அப்போ EN அப்படிங்கிறதோட ஃபார்முலா ஈத்தேன் 1,2 டயமீன் அப்படிங்கிறதோட ஃபார்முலா வந்து ஒரு ஆட்டத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஆட்டத்துலேயே நமக்கு 2 டோனர் ஆட்டம் இருக்குது. ஸோ ஒரு மாலிகுலேயே நமக்கு 2 டோனர் ஆட்டம் இருக்குது ஒரு லிகாண்ட்லேயே. அப்போ நமக்கு இங்கே எத்தனை லிகாண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா EN3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு லிகாண்டுக்கு 2 டோனர் ஆட்டம். அப்போ 2 லிகாண்ட் இருந்த EN2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 4 டோனர் ஆட்டம் வரும். இங்கே நமக்கு NiEN3ன்னு கொடுத்துருக்கனால நமக்கு டோனர் ஆட்டம் வந்து எவ்வளோ அப்படின்னா 6. புரியுதுங்களா? NH2 CH2 CH2 NH2வில் இருக்கக்கூடிய 2 நைட்ரஜனுமே ஒரு லிகாண்டில் இருக்குது. அப்போ ஒரு லிகாண்டில் 2 டோனர் ஆட்டம் இருக்குது. அப்போ EN3 அப்படிங்கிறது நமக்கு 6 டோனர் ஆட்டமாக நமக்கு இங்கே இருக்கிறனால இதனோட கோஆர்டினேஷன் நம்பரை வந்து நம்ம 6ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர். இதில் என்ன அப்படின்னா ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் இருந்து நம்ம எத்தனை லிகாண்ட்ஸை வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடு அட்டாச் இருக்க எத்தனை லிகாண்ட் ரிமூவ் ஆன பிறகு மெட்டல் ஆட்டத்தோடு இருக்கக்கூடிய சார்ஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது ரோமன் நம்பரில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது FeCN6 4- ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயான் இஸ் ரெப்ரசன்ட் ஆஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த லிகாண்ட் அட்டாச் ஆகிக்கக்கூடிய அந்த நெட் சார்ஜை வந்து நம்ம பார்க்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நெட் சார்ஜ் ஈக்குவல் டு
So net charge equal to oxidation state of the central metal plus number of ligand into charge on the ligand. இப்போ நமக்கு இதில் என்ன தேவை அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆகிற சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தேவை, அதனால் அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். FeCN6 4- ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அயான் இஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ நெட் சார்ஜ் ஈக்குவல் டு -4. காம்ப்ளெக்ஸ் மேலே என்ன சார்ஜ் இருக்குது அதான் நெட் சார்ஜ். ஸோ அதை -4ன்னு வச்சுக்கிறோம். ப்ளஸ் இங்கே அடுத்து என்னது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் வந்து எவ்வளவு நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லிகான்ஸ் எத்தனை 6, CN6 இருக்கிறனால 6, CNோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னா -1. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் -4 ஈக்குவல் டு எக்ஸ் -6ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4 ப்ளஸ் எக்ஸு, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +2ங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் CONH3 5 Cl பவர் 2+ கொடுத்துருக்காங்க. இதில் கோபால்ட்டு தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நெட் சார்ஜ் காம்ப்ளெக்ஸ் மேலே என்ன இருக்குன்னா 2+ இருக்குது. ஸோ +2 ஈக்குவல் டு கோபால்ட்டுக்கு வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் கோபால்ட். ஸோ தட் இஸ் வி டேக்கன் அஸ் எக்ஸ் ப்ளஸ் 5. NH3யோட NH3ங்கிறது நியூட்ரல் லிகாண்ட். ஸோ அதனால் 5 எத்தனை லிகாண்ட் இருக்குன்னா 5. ஸோ 5 × 0 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் குளோரின் வந்து 1 இருக்குது. குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு என்ன அப்படின்னா இப்போ குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா குளோரினுக்கு வந்து 17 எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம ஆர்பிட்டால்ஸில் எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது 2,8,7 எழுதுவோம். ஸோ லாஸ்ட் வேலன்சி செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்னா 7 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இந்த குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சுனா தான் அது என்னவா மாறும் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸாக மாறும். ஏன்னா நம்ம 2,8,8 இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ அது ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கும். அப்படி வாங்குறதுனால சிஎலோட ஒரு எலக்ட்ரானை வாங்கிச்சினாவே அது நெகட்டிவ் சார்ஜ். அதனால தான் சிஎலுக்கு வந்து -1 நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் +2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 × 0 0 ஆயிரும் -1 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பக்கம் எக்ஸ் ஈக்குவல் டு +2 ஈக்குவல் டு எக்ஸ் -1ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2 +1 கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு +3 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த cobalt. Next one is types of complexes. So coordination compounds classified into the following types. There are 2 types. எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னா based on 2 types. One is net charge of the complex ion. இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா kinds of ligands present in the coordination entity. அப்போ நெட் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் நம்ம டைப் பண்ணலாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு கைண்டாக பிரிக்கிறது வந்து கோஆர்டினேஷன் லிகான்ஸ், அதில் இருக்கக்கூடிய லிகாண்டை வச்சு பிரிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ there are 3 types of coordination complexes based on the net charges. One is positive charge, another is negative charge, another one is net charge, neutral charge. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸஸ். கேட்டயானாவே ப்ளஸ் இருக்கணும். அப்போ AgNH3 2ங்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸ் மேலே என்ன சார்ஜ் வந்திருக்கு நெட் சார்ஜ் ப்ளஸ் வந்திருக்கனால இதை வந்து பாசிட்டிவ் சார்ஜ் சொல்கிறோம். அதனால் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸஸ். அதே மாதிரி 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்ஸ் AgCN2 காம்ப்ளெக்ஸ் மேலே நெட் சார்ஜ் வந்து மைனஸ் இருக்கிறனால இதுக்கு பேர் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம்னா ஆனியானிக் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறனால இதை வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பியர்ஸ் நோ நெட் சார்ஜ், எந்த நெட் சார்ஜுமே இல்லை, வெறும் ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் இருக்குது, அதில் நியூட்ரல் லிகான்ஸ் இருந்ததுன்னா இப்போ NiCO4 கொடுத்துருக்காங்க, FeCO5 கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் மேலே நெட் சார்ஜ் எது இருக்கானா நோ நெட் சார்ஜ். ஸோ இட் இஸ் கால்டு நியூட்ரல் complex. So based on the net charge the complex are divided into 3, classified into 3 types. One is positive charge, the complex having the positive charge that is called cationic complex. The complex having the negative charge that is called anionic complex. The complex having no net charge that is called neutral complex. Next classification on the kinds of ligands, it is divided into இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா homoleptic complexes, heteroleptic complexes and 2 types ஆக பிரிக்கிறோம். First one is homoleptic complex. See the first example of in your book CONH3 6 3+ கொடுத்துருக்காங்க. இப்போ 6ங்கிறது தான் லிகாண்ட் இல்லையா, நம்பர் ஆஃப் லிகாண்ட் 6 இருக்குது. NH3ங்கிறது என்ன அப்படின்னா எல்லாமே 6 லிகாண்ட்ஸுமே ஒரே லிகாண்டாக இருந்ததுன்னா சேம் அப்படின்னா ஹோமோனா சேம் லிகாண்டாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹோமோலிப்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹெட்ரோலிப்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன்னில் பாருங்கள்
என்ன இருக்குது அப்படின்னா இந்த கோஆர்டினேஷன் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் இஸ் கோஆர்டினேட் டு த மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் தட் இஸ் கால்டு ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ். பாருங்கள் CONH3 Cl கொடுத்துருக்காங்க. அடுத்து PTNH3 Cl2 கொடுத்துருக்காங்க. இப்போ NH3 ஒரு லிகாண்டு Cl. அப்போ இதில் இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே எத்தனை லிகாண்ட் இருக்குது, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எத்தனை லிகாண்ட் இருக்குன்னா 2 டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் இருக்குது. அதே மாதிரி PTNH3 Clலையும் NH3 ஒரு லிகாண்ட், Cl ஒரு லிகாண்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் இருக்கிறனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோர் தென் ஒன் டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருக்கிறனால இதை வந்து ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே சில்ட்ரன், இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அது இல்லாத என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் பார்த்துருக்கோம். ஓகே, திஸ் இஸ் பார்ட் 2. நெக்ஸ்ட் அடுத்த சாப்டர் வந்து பார்ட் 3ல் பார்ப்போம். நார்மல் கல்ச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பார்ட் 3ல் பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.